ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 8க்கு 10 இந்த மாதிரி ஒரு சைஸில் தான் ஆரம்பித்தோம். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன கஸ்டமரையுமே ரொம்ப கேர் பண்ணி அட்டன் பண்ணி பண்ணதுனால என்னாச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இன்றைக்கி வந்து 2016க்கு மேலே ஒரு கடையை ஆரம்பித்தேன். அடுத்து இன்னொரு கடையை ஆரம்பித்தேன். 2 கடையிலையும் வர வருமானத்தை என்ன பண்ணேன்னா 3வது கடையை ஆரம்பித்தேன். இந்த 3 கடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்னு ஒரு மாதம் 2 மாதம் அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் 4வது கடையை ஆரம்பித்தேன். இந்த 4 கடையிலையும் வர வருமானத்தை வச்சு அடுத்து 5வது கடையை ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பார்த்து வச்சு இன்றைக்கி 20+ அவுட்லெட். முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னா இந்த 4 விஷயத்தையுமே பார்க்கணும். லொக்கேஷன், ப்ராடக்ட் பர்ச்சேஸில் பார்க்கணும், சேல்ஸில் பார்க்கணும், மார்க்கெட்டிங். இந்த இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாகவே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே கஸ்டமர் வந்துட்டு நம்ம வெல்கம் பண்ணுற விதத்துலேருந்து, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டையும் நல்ல ஹாப்பியான ஃபேஸையும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் காட்டிட்டீங்கன்னாவே போதும். அந்த கஸ்டமர் வந்துட்டு எங்கேயுமே போய் வெளியே ஒரு 500 கம்மியாக இருந்தால் கூட அங்கே போய் எடுக்க மாட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட தான் எடுப்பாங்க. குவாலிட்டியில் என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்க. பர்ச்சேஸ்லேயே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு லோ பிராண்ட் 500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னா, அதே இது பிராண்டடில் எப்படி பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அந்த 500 ரூபாய்க்கு வாங்கலாங்கிறத இந்த பர்ச்சேஸில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, தென் வந்துட்டு இந்த இயர் எண்டுக்குள்ளேயே மினிமம் ஒரு 100+ அவுட்லெட் நாங்கள் போகிற பிளானில் இருக்குங்க. பிஹைண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. பிஹைண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் சமிட் 2025ல இன்னைக்கு நம்மளோட தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் iMobiles மிஸ்டர் சசிகுமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் iMobiles அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்தீங்க அப்படின்றது நான் உங்கள் ஏவிலே பார்த்து ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பட் அப்போ அமாங் த க்ரௌடட் மொபைல் மார்க்கெட் என்ன கேப் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க, நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ லான்ச் பண்ணலாம் ப்ராடக்ட் அப்படின்னு? இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம உணவு, உடை, இருப்பிடம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான ஒன்றுனா மொபைல். இன்றைக்கி நம்ம காலைல சாப்பிடாம கூட இருந்திருப்போம், பட் ஆனால் நைட் சாப்பிடாம கூட இருந்திருப்போம், பட் ஆனால் வந்துட்டு மொபைல் இல்லாமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்துட்டு மொபைல் 2012 ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்துட்டு அவ்வளோ யூசர்ஸ் இருந்தாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சூஸ் பண்ணி வரலாம் வந்துச்சுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்துடுச்சு. நம்ம சென்னையிலே இருக்கட்டும், ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே வந்து எக்கச்சக்க கடைகள் இருக்குது. பட் iMobiles ஒரு ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேம், அதாவது என்னன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே இதே ப்ராடக்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு விவோ பிராண்ட் இருக்குன்னா, அது மாடல் இருக்குன்னா, இதே மாடல் தான் மற்றவங்ககிட்டே இருக்குது. ஸோ ரேட்லாம் இன்றைக்கி நீங்கள் ரேட் அதிகம் வச்சு அதெல்லாம் சேல் பண்ண முடியும். இன்றைக்கி வரும்போதே கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கிளவராக தான் வராங்க. அதாவது என்ன ரேட் இருக்குது, ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ நம்ம ரேட்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு என்ன விதமாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அவங்கள கேர் பண்ணுறோம், என்ன பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், வேறு சின்ன சின்ன ஆஃபர்ஸு இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறோம், இதில் மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்க. ஸோ அதனால் அதில் தனிச்சு இருக்கோங்க சர்வீஸில். ஸோ அதனால் கஸ்டமர் எங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ iMobiles அப்படின்னாலே அந்த காம்படேட்டிவ் ப்ரைஸிங் இருக்கும். அதாவது மற்ற பிராண்ட்ஸை விட நம்ம கிட்ட வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கும்போது குவாலிட்டி இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குவாலிட்டியில் என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியான இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்துட்டு மக்கள் வந்து ஒரு தாட்டி வாங்கிட்டாங்கன்னா அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வராங்க. ஸோ குவாலிட்டி வந்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ்லேயே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு லோ பிராண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னா, அதே இது பிராண்டடில் எப்படி அந்த 500 ரூபாய்க்கு வாங்கலாம், எப்படி பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அந்த 500 ரூபாய்க்கு வாங்கலாங்கிறத இந்த பர்ச்சேஸில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸில் நாங்கள் கம்மியாக வாங்கி கஸ்டமருக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுலேயே எங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் ஆகி நல்லா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். பட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது iMobile எந்த அளவுக்கு? மேம், அதான் இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்கன்னாவே அது சர்வீஸுங்கிறது ரொம்ப ரேருங்க. இன்றைக்கி நீங்கள் முதலெல்லாம் எடுத்திங்கன்னா நிறைய சர்வீஸ் வரும். மொபைலில் வந்து அதாவது இதாகுதுன்னு ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எல்லா பிராண்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்டையர் பிராண்டு விவோ, ஓப்போ, சாம்சங், ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே அவங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யாருமே வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இன்றைக்கி கொடுத்து ப்ராடக்ட்டே பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஏதோ இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னாலுமே நாங்களே வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, தென் சர்வீஸ் சென்டர் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, அந்த சர்வீஸ்லேருந்து எல்லாமே நாங்களே பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க. அப்போ மல்டி பிராண்டடாக இருக்கும்போது நம்ம கஸ்டமர்ஸ் மேபி நான் டெக் சைடாக கூட இருக்கலாம், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியாமல் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு ட்ரெயின்டாக இருக்காங்க டு எக்ஸ்பிளைன் தட்? அதாவது என்னென்னா, கஸ்டமரோட நீட் என்ன, ஒரு சில கஸ்டமருக்கு வந்து கேமரா தேவைப்படும், ஒரு சிலர் நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அதனால் கேமரா தேவைப்படும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் பேட்டரி நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து கேமிங்கு, ப்ராசஸரு, ரேமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஸோ கஸ்டமரோட நீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் அவங்களுக்கு
தேவையான விஷயத்தை வந்து நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம். ஸோ அவங்க பட்ஜெட்டும் தெரிஞ்சுக்கிறோம், தென் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன மாதிரி ஸ்பெக்கு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை அவங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிறாங்க கஸ்டமர். அண்ட் இன்ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐமொபைலில் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லா ஷாப்புமே அந்த மல்டி பிராண்டட் ஆயிடுச்சு இப்போ நிறைய ஷாப்ஸ். ஐமொபைலில் எப்படி இருக்கும்? நம்ம அதாவது என்ன, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே கஸ்டமர் வந்துட்டு நம்ம வெல்கம் பண்ணுற விதத்துலேருந்து, சிரிச்ச முகமாக நம்ம அட்டன் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டையும் நல்ல ஹாப்பியான ஃபேஸையும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் காட்டிட்டீங்கன்னாவே போதும். அந்த கஸ்டமர் வந்துட்டு எங்கேயுமே போய் வெளியே ஒரு 500 கம்மியாக இருந்தால் கூட அங்கே போய் எடுக்க மாட்டாங்க, அவங்க நம்மக்கிட்ட தான் எடுப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸை நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டோம்னாவே கஸ்டமர் நம்மக்கிட்ட தான் ப்ராடக்ட் வாங்குவாங்க. இன்ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட எல்லா பிராண்டட் மொபைலும் எல்லா ஆக்சசரிஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஸ்டோரில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. தென் கஸ்டமரும் ஹாப்பியாக நாங்கள் அட்டன் பண்ணுறதுனால கஸ்டமர் எங்ககிட்ட வரப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டோர் லொகேஷன்ஸ் அப்படின்னும் போது ஐமொபைல்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் ஒரு ஐடியல் லொகேஷன் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க ஒரு பிரான்ச்சுக்கு? இப்போ நீங்களே ஒரு மொபைல் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்காது. நாலேஜ் மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மொபைல் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தெரியுமே தவிர எப்படி நம்ம லொக்கேஷன் பார்க்கணும் இந்த மாதிரி எதுவும் தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த இடத்த பற்றி அனலைஸ் பண்ணுவோம். எவ்வளோ வாக்கிங் போகிறாங்க, எவ்வளோ வந்துட்டு பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அங்கே நின்று பார்த்து ஒரு 2 hours 3 hours 1 day ஃபுல்லாக இருந்து அனலைஸ் பண்ணுவோம். தென் காம்படிட்டர் பக்கத்துலலாம் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு லொக்கேஷனே சூஸ் பண்ணோம். சும்மா ஏன்னா நம்ம இங்கே லொக்கேஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா அது வந்து ஃபெயிலியர். ஸோ லொக்கேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறோங்க. ஸோ இப்போது இது வந்து ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மல்டி பிராண்டட் ஸ்டார்ட் அப் வந்து நான் ஒன்று பண்ண போகிறேன். இப்போ ஐமொபைல்ஸ் மாதிரி நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாட் என்னவாக இருக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க? ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா? இல்லை, ஃபஸ்ட்டு தாட்னா நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷனு. இந்த லொக்கேஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறது காரணமே லொக்கேஷன் வந்து தப்பாக போய் போட்டுருவாங்க, அதுலேயே ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. தென் வந்து பர்ச்சேஸ் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு 20+ அவுட்லெட் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1000 ஏர்பட்ஸ் வேணால் பல்காக வாங்குவோம், 2000 குவான்டிட்டி வேணுனாலும் வாங்குவோம். ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அழிக்கணும் மீன்ஸ் சேல்ஸ் பண்ணால் ரொட்டேட் ஆகணும். அது ரொட்டேட் ஆகாது ஒரு அவுட்லெட்டில். ஸோ இந்த பர்ச்சேஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் வந்துட்டு சேல்ஸ் கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த ஸ்கில்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டே ஒன்லேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை நம்ம அனுபவமாக படித்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அது எங்கள் இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் ஆன்லைனில் இருக்குது, பக்கத்தில் நியர்பை தடுக்கி விழுந்த கடைகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறோம், எப்படி பண்ணுறோம், என்னென்ன கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம மார்க்கெட்டிங்காக பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இதாகும், கன்வெர்ட் ஆகும், சேலாக கன்வெர்ட் ஆகும். முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னா இந்த 4 விஷயத்தையுமே பார்க்கணும். லொக்கேஷன், ப்ராடக்ட் பர்ச்சேஸில் பார்க்கணும், சேல்ஸில் பார்க்கணும், மார்க்கெட்டிங். இந்த இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாகவே ஆரம்பிக்கலாங்க. ஸோ இப்போ பிராண்டோட பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இருக்கும், டீம் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பிரான்ச்சுக்கு தேவையான ஆட்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற விஷயம், அது உங்கள் சைடில் எப்படி இருந்தது ஐமொபைல்ஸோட டீம் எக்ஸ்பேன்ஷன்? மேம், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரே ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ ஃப்ரான்சைசி மாடலில் வரீங்க இல்லை நீங்களே ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிராண்டு சைட்லேயே வந்து ப்ரொமோட்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ விவோ, இப்போ சாம்சங் இந்த மாதிரி பிராண்ட் இருக்குன்னா அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் கொடுக்கறனால நமக்கு அந்த ஸ்டாஃபோட ஷார்ட்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மேலே நம்ம மேனேஜர்ஸ், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை மட்டும் நம்ம போட்டோம்னாவே போதுங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பெரிய நமக்கு ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. மக்களோட புரிதல் எப்படி இருக்கும்னா, நான் ஐமொபைலில் ஒரு மொபைல் வாங்கினேங்க, அது இப்படி இருக்குது, இல்லை அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணவா இருக்கட்டும், நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை எல்லாருமே காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் விவோ கேட்டு வரீங்கன்னா, ஓப்போ ப்ரொமோட்டர்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா ஓப்போ மட்டும் அவங்க காட்ட மாட்டாங்க, விவோ, ஓப்போ, சாம்சங் எல்லா பிராண்டையுமே காட்டுவாங்க. அவங்க என்ன நீடோ அப்படி தான் காட்டுவாங்க. எந்த பிராண்டு சேல் ஆகுதோ அதை அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்களே தவிர ஐமொபைல்ஸ் பிராண்டுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஒரு கஸ்டமர் வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் கேட்டாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன நீடோ அந்த நீடுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் காட்டுவாங்களே தவிர அவங்க பிராண்டை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க நீடுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கொடுக்கறனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க. ஆமாங்க. இல்லை, தட்ஸ் த யூனிக்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்டி பிராண்டடாக இருக்கும்போதே எல்லாருக்குமே இந்த மொபைல் அந்த மொபைலை ப்ரெஷர் பண்ணாமல் மக்களை இல்லை அப்படி ப்ரெஷர் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கடைக்கு வரமாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த தாட்டி கஸ்டமர் ரிப்பீட்டாக நம்மக்கிட்டே வருவாங்க, இல்லாட்டினா நம்மக்கிட்ட வரமாட்டாங்க ஃபஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்கள் ஜேர்னி இஸ் வெரி யூனிக். அதாவது
ஒரு சின்ன ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சின்ன கடையிலேருந்து ஆரம்பிச்சு பில்ட் அப் ஸோ மச். ஸோ அந்த ஜேர்னி பற்றி எங்களுக்கு ஃபஸ்ட்டு. என்னோட ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 8க்கு 10 இந்த மாதிரி ஒரு சைஸில் தான் ஆரம்பித்தோம். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன கஸ்டமரையுமே ரொம்ப கேர் பண்ணி அட்டன் பண்ணி பண்ணதுனால என்னாச்சுன்னா அது பேக்கப் ஆகி ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இன்றைக்கி வந்து 20+ அவுட்லெட் இருக்குது. இது உடனே நடக்கலை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய லாஸஸ்ஸு. 2016க்கு மேலே ஒரு கடையை ஆரம்பித்தேன், அடுத்து இன்னொரு கடையை ஆரம்பித்தேன். இந்த 2 கடையிலையும் வர வருமானத்தை என்ன பண்ணேன்னா 3வது கடையை ஆரம்பித்தேன். இந்த 3 கடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்னு ஒரு மாதம் 2 மாதம் அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் 4வது கடையை ஆரம்பித்தேன். இந்த 4 கடையிலையும் வர வருமானத்தை வச்சு அடுத்து 5வது கடையை ஆரம்பித்தேன். எந்த இடத்துலையுமே அது மைனஸ் ஆச்சுன்னா நின்று பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா ஆல்ரெடி நான் லாஸ் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப பார்த்து வைக்கணும், இன்கேஸ் எனி லாஸஸ்னால் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம்னால இந்த மாதிரி பார்த்து வச்சு இன்றைக்கி 20+ அவுட்லெட். தென் வந்துட்டு நான் லாஸ் ஆன மாதிரி வேறு யாரும் லாஸ் ஆகக்கூடாது, இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாமல் வந்து தென் வந்துட்டு லாஸஸ் ஆகிடக்கூடாதுங்கன்னு நாங்கள் என்ன பண்ணோம், 2023 வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்து டீம்கிட்ட கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த மாடல் கொண்டு வந்தோம். இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருங்க. 8+ ஃப்ரான்ச்சைசி இப்போ இருக்காங்க. இப்போ அதுபோல் ஒரு 5 ஃப்ரான்ச்சைசி இப்போ சைன் அப் பண்ணிட்டோம். தென் வந்துட்டு இந்த இயர் ரெண்டுக்குள்ளேயே மினிமம் ஒரு 100+ அவுட்லெட் நாங்கள் போகிற பிளானில் இருக்கோங்க. ஆமாங்க. ஐமொபைலோட விஷன் என்னவாக இருந்தது? ஒரிஜினலாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருந்திருப்போம், அது என்னவாக இருக்குது? இல்லை, நம்ம இவ்வளோ பெரிய நிறுவனமாக நம்மளை கொண்டு போகணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இது எப்படி கொண்டு போவோங்கிற ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. பெரிய நெட்வொர்க் ஆகணும், பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஆகணும்னு இருந்துச்சு. பட் எனக்கே வந்துட்டு என்னென்னா இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு ஆசைகள் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2030க்குள்ளே ஒரு 500+ ஸ்டோர்ஸ் இருக்கணும்னு ஒரு விஷனில் இருக்கோங்க. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே யூ கேன் ஷைன் வித் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு வந்து இறங்கி அடிக்கணுங்க. இறங்கி அடிக்கணும். ஆனால் இந்த இறங்கி அடித்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரிஸ்க்கோட அளவு என்னன்னு பார்க்கணும். இப்போ உங்களால் வந்துட்டு இப்போ ஒரு 15,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6 months to 1 இயருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த லாஸஸ் ஆச்சு, இப்போ ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா அது லாஸ் ஆச்சுன்னா 1 இயரில் நீங்கள் அதை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுக்குள்ளே நீங்கள் ரிஸ்க் எடுங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு வெறும் 15,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ அமௌண்ட்டே 15,000 வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும், உங்கள் ஃபேமிலியை பாதிக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயம் அதுக்கு பிஸ்னஸே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அதனால் உங்களோட அளவு என்ன, அந்த இதுக்குள்ளே நீங்கள் ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு இதை பண்ணுறீங்கன்னா நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நல்ல நாலேஜ் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவு டஸ் த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஒர்க் ஃபார் யூ? இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடலில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்குங்க. அதாவது என்ன, ஒரு மாடல் வந்து 30 லட்சம் 50 லட்சம் 1 இயரில் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த 30 லட்சம் 50 லட்சத்தில் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்து சேல்ஸ் எப்படி பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே நாங்கள் கைட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ஓகேங்களா? இதில் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் எதை பற்றியும் தெரியாமல் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு நாங்கள் எங்களோட டே ஒன்லேயே வந்துட்டு நாங்கள் இத்தனை 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேல்ஸு மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி கைட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. 2வது மாடல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டு உங்கள் பேரில் ரன் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். நாங்களே ஃபுல்லாக டீம் ஸ்டாஃப் வரலினாலும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸ்டாஃப் போகிறதுலேருந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் போகிறதுலேருந்து A to Z எல்லா மானிட்டருமே வந்து எங்கள் சைடில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் மாடல்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ 2 மாடலில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஐமொபைல்ஸில் நிறைய வெல்கமிங்காக இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க ஸ்டாஃப்ஸை? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்து சீனியராக இருக்காங்க. அவங்க தான் இந்த அளவுக்கு காரணங்க. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த இதுவுமே இல்லாமல் வந்தோம். ஸோ நான் ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்த கடை போடுறப்ப எனக்கு என்னோடய ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான். ஏன்னா ஸ்டாக்கே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சு ரன் பண்ணி வந்தோம். ஸோ அந்த ஸ்டாஃப் வந்துட்டு என்னோடய கீழே இருந்து என்னோடய விஷன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் தான் எனக்கு இன்றைக்கி எங்கள் ஸ்டாஃப் இல்லாட்டினா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாதுங்க. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார். தேங்க்யூ ஃபார் த டைம். ஏன்னா இன்னும் நிறைய புரிதல் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.